காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அக்செப்ட்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ஒன்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான், ஐயோ அவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேர் ரெக்லஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்க மைண்ட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேரு வாழ்க்கை தராங்க. அதோட இப்ப ஒரு காமெடியா சொல்லணும்னா, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனா அவங்களுக்கு தான் ஆஃபரே. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் எல்லா ப்ரிஃபரன்ஸும். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நாங்களே நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணுவீங்களே, இதுக்கப்புறம் சிங்கிள் உமனா தான் நல்ல சான்சஸ் தராங்க. நிறைய விஷயம் இதெல்லாமே இப்ப நடக்குது. இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் நல்ல ஒரு ஜெனரேஷனா தான் போகுது. ஒரு இதுல கஷ்டத்திலோட இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. நிறைய ஃபீல் பண்ணி பேசுறீங்கன்னு தெரியுது. தெரியல. யோசிச்சு ஒருத்தரே யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். அவங்களை தவிர மைண்ட்ல வேற எதுவுமே கிடைக்கிறது அப்சர்வ் ஆக டக் டக்குன்னு. பட் இந்த மாதிரி ஃப்ரீ மைண்ட்ல இருக்கவங்களுக்கு இவங்களா ஒரு வாரம் 2 வாரம் கஷ்டப்படுறாங்களா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. அடுத்தது வேற ஒருத்தர்.